அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த இரவேளையில கூட உம்மை நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்தீர். நீர் செய்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே சபையாராய் சாட்சி சொல்லும்படி தேவன் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே பழைய காரியங்களை நாங்கள் ஆண்டவரை விட்டு புதிய காரியங்களை கடந்து செல்லும் விதமாக ஆண்டவரை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவன் தாமே நீர் ஆண்டவரே சப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே நாவிலிருந்து நீர் பேசும்படி கூட ஒப்பு கொடுக்குறேன். தொடர்ந்து உங்களுடைய கரங்களில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் வேதத்தை திறந்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மெதுவான பிரதியுத்திரம், இதில் 2 காரியங்கள் உள்ள அடங்கியிருக்குது. மெதுவான பிரதியுத்திரம்னா நம்ம பொறுமையாக ஒரு வார்த்தையை ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொல்கிறது, இல்லை பொறுமையாக நம்மக்கிட்ட அவங்க பேசுகிற காரியம். அடுத்தது கடும் சொற்கள், நமக்கு என்ன வரும்? கோபந்தான் வரும். நம்மளை ஒருத்தவங்க எரிச்சலோடு பேசினா நம்ம கோபந்தான் வரும். ஆனால் மெதுவான பிரதியுத்திரம் என்பது பொறுமையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இதை குறித்து நம்ம 2 பாகமாக பொறுமையை குறித்தும் கோபத்தை குறித்தும் இந்த நாளில் கூட நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது நம்ம மோசே என்ற நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10 வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10 வரை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். போதும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசே 10 கட்டளையை பெரும்படியாய் 40 நாள் உபவாசம் இருந்து அந்த சீனாய் மலையில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த சம்பவத்தை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற மோசேவுக்கு ஒரு காரியம் ஆண்டவரை சொல்கிறாரு. கூக்குரல் கீழே இருந்து, அவர் மேலே இருக்கிறாரு, கீழே இருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் போல் ஒரு சத்தம் கேட்கறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ சீக்கிரமாக கீழே போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன் வசனம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது. அவங்க கீழே பெரிய கூக்குரல் இடத்துனால ஆண்டவருக்கு பெரிய கோபம் வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரிய ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. இதனால் ஆண்டவருக்கு பெரிய கோபம் வருது. நீ உபவாசம் இருக்கிறியப்பா, நீ முன்ன கீழே இறங்கி போய் அது என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு மோசேவை துரிதமாக ஆண்டவர் அந்த இடத்துல அனுப்புகிறாரு. ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மோசே கீழே அதாவது மோசே அடுத்தது ஆண்டவருடைய கோபத்தை எப்படி தணிக்கிறாருன்றதை பார்க்கலாம். ஆண்டவர்கிட்டயே பேசுகிறார், ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த கோபம் உங்களுக்கு தனிய கடவுது அப்படின்ற மாதிரி. அந்த 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 11 14 வரை. மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமென்.
இதில் பாருங்கள், மோசே வந்து நடந்து வந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் எவ்வளோ பொறுமையாக வந்து, ஆண்டவரே நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேலே நீங்கள் கோபத்தை வைக்காதீங்க, கொஞ்சம் கோபத்தை குறைங்க ஆண்டவரேன்னு வேண்டுதல் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆகையால் என் கோபம் இவர்களில் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. அப்போனா அவர் எத்தனை தடவை இந்த ஜனங்களுக்காக மன்றாடி இருக்காரு. அப்போ லாஸ்ட்டாக என்னை விட்டுரு அப்படின்னு ஆண்டவரே பெரிய கோபத்தோடு சொல்லும்போது அவருடைய கோபத்தை மோசே சில காரியங்களை சொல்லி, அது வனாந்தரத்தில் நடந்து வந்த காரியம், செங்கடலை பிளந்த காரியம், எகிப்து தேசத்தில் அவங்கக்கிட்ட இருந்து பெரிய பாவத்திலிருந்து விடுதலை பண்ணின்னு வந்த காரியம் எல்லாத்தையும் திருப்பமாக நினைப்பூட்டுறாரு. அது 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அந்த பரிதாபத்தை மோசே உண்டாக்குனார். எப்படின்னா பொறுமையாக எடுத்து சொல்லி, சில காரியங்களை நாம் கூட பொறுமையை இழந்ததுனால கோபத்தில் நம்ம நிறைய காரியங்களை பேசுவோம். ஆனால் தேவனுக்கே வந்த கோபத்தை மோசே தணிக்கிறாரு. அது அந்த மெதுவான பிரதியுத்திரம். அதுதான் அந்த மெதுவான பிரதியுத்திரம். அந்த கோபத்தை தணிக்கிற காரியம் இந்த மெதுவான பிரதியுத்திரம். அடுத்ததாக நம்ம யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 19 21 வரை வாசிக்கலாம். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீ அறிந்திருக்கிறீர் என்றார். பாருங்க, மோசே வந்து பெரிய ஆண்டவருடைய கோபத்தை தணிச்சிட்டு திரும்பவும் வந்து ஆரோன் கிட்ட கோபப்படுறாரு. என்ன கோபப்படுறாரு, இந்த ஜனங்களுக்கு நீ ஏன் இந்த கண்டுக்குட்டியை ஏற்படுத்தின அப்படின்னு அந்த ஜனங்களை பற்றி நம்ம ஆரோன் கிட்ட கேட்குறாரு. இந்த ஆரோனுக்கு எப்படி இந்த கோபத்தை தணிக்கணுன்ற ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கினா பாருங்க. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அப்பப்போ முறுமுறுப்பாங்கன்றது மோசேக்கு தெரியாதா? ஆனால் இந்த ஆரோன் என்ன சொல்கிறாரு, இந்த லாஸ்ட் வசனம் 21 வாசிங்க. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அங்கே பாருங்க, எவ்வளோ பொறுமையாக அவர்கிட்ட, இது பொல்லாத ஜனம், அதனால தான் நான் இந்த தவறை பண்ணிட்டேன், உங்களுக்கு கோபம் வர வேணாம் அப்படின்னு அந்த மோசேவுக்கு உண்டான கோபத்தை ஆரோன் எப்படி தணிக்கிறார் பாருங்க. அவர் செஞ்ச காரியத்தை பொறுமையாக மெதுவான பிரதியுத்திரம். இதுதான் அந்த பொறுமையாக அந்த கோபத்தை எப்படி தணிக்கலாம் அப்படின்னு அவர் அதை அறிஞ்சிக்கிட்டாரு. தெரிஞ்ச விஷயத்த அந்த சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, கோபத்தை தணிக்கக்கூடிய உண்டான விதம் அவர் கரெக்டாக சொல்கிறாரு. இது பொல்லாத ஜனம், அதனால தான் நான் இந்த கன்றுக்குட்டியை வார்த்து இதை வணங்கும்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மோசேவுக்கு இவர் சொல்கிறாரு ஆரோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 35ஆம் வசனத்தை அதே அதிகாரம் லாஸ்ட்டில், ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஆனால் ஆண்டவருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேலே உபாதித்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் பொறுமை. இந்த இடத்துல மோசேவுடைய கோபத்தை ஆரோன் தணித்தது போல், ஆண்டவருடைய கோபத்தை மோசே தணித்தது போல் நாமளும் சில இடங்களில் பட வேண்டிய கோபங்களை தணித்தோம்னா அநேக காரியங்களில் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாவீதுடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6 9 வரை. தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு வசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி போதும் போதும் விடுங்க. இதில் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அதை வசனம் வாசித்தா உங்களுடைய அந்த காரியம் விளங்கும் என்று தான் அதை வாசிக்கிறோம். பெரிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோலியாத் என்ற ஒரு நபர் வராரு. அந்த நபர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்கும்படியாய் யாராவது என்னை கொன்று போட ஆள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தாவீது அந்த இடத்துல அனுப்பப்படுறார் ஆண்டவர் மூலியமா. தாவீது அந்த பெலிஸ்தியனை கொண்டு போட்டதுனால சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் சொன்னாங்க. இதனால சவுலுக்கு பெரிய கோபம், அவன் மேலே ஒரு காய்காரம். அநேக இடங்களில் 3 தடவை ஈட்டியால் குட்டப்படுறாரு. அந்த குத்தப்படுறதுலேருந்து தப்பிக்கிறாரு. அநேக காரியங்களை குறித்து நம்ம அதை பார்க்கலாம். நேரம் இல்லாதனால சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அவர் அநேக தடவை சவுல் வந்து தாவீதை கொல்ல நினைக்கிறாரு. இவர் என்ன கோபம், இவர் கொண்டது 1000ன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த சவுலுக்கு தாவீது மேலே கோபம். ஆனால் சாமுவேல் 1 அதிகாரம், சாமுவேல் 24 அதிகாரம் 3லிருந்து 10 வரை வாசிக்கலாம். தாவீது எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாருன்னு பாருங்க. ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் பல ஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டு இருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியின் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு சவுலுக்கு பயந்து ஒரு கெபியில் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது தாவீதை தேடி சவுல் வராரு. அந்த இடத்துல வரும்பொழுது மலை ஜலம் கழிக்க போகும்போது தாவீதுடைய உடன் இருக்கிறவங்க போர் சேவகர்கள் வந்து இவனை கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவனை நான் கை போடுவது எப்படி? ஆலோசனை கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு பொறுமை, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் நமக்கு அந்த பொறுமை கண்டிப்பாக இருக்கும். அந்த சால்வையை மாத்திரம் அவர் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த இடத்த விட்டு சவுல் போகும்போது தாவீது பின்னாக போய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுனால அவரை வணங்கி அவர்கிட்ட இந்த காரியத்தை சொல்கிறாரு. உங்களுடைய ஜீவனை ஆண்டவர் இன்றைக்கி என்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு என்ன கொல்ல பார்க்குறீங்க அப்படின்றத விளங்கும்படியாக அதை சொல்கிற காரியம்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவர் சவுல் யாரும் இல்லை தாவீதுக்கு. தாவீது வந்து மருமகன், இவர் மாமனார். பொந்த மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் ராஜ்யபாரம் அவனுக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு கோபம் அவரை எப்படியாவது கொல்லணும் என்ற காரியத்தில் அவர் ஒரு குறிக்கோளாகவே இருந்தார். ஆனால் தாவீது அது எல்லாத்தையும் கடந்து வரும்படியாய் பொறுமையோடு தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்ற நம்ம வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். எப்படிங்க விருத்தி அடைஞ்சார்?
பொறுமையாக இருந்தார். இந்த மெதுவான பிரதியுத்தரத்தோடு அவர் இருந்ததுனால அநேக இக்கட்டுகளில் இருந்து தேவன் அவரை பாதுகாத்தார். இன்னொரு காரியங்களை பார்க்கலாம். என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 21, 22. பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். போதும். இது என்ன காரியங்கன்னா, பிலியாம் என்ற ஒரு நாடோடி கூட்டத்தில் மந்திரவாதத்தை தொழிலாக செய்து கொண்டு வந்த ஒரு நபர். இவர் எதுக்காக இவரை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அழைக்கப்படுறாரு. இஸ்ரவேலன்னா தேவனையே அவர் சபிக்கும்படியாய் ஒரு மந்திரவாதம் செய்கிற ஒரு நபர் இவர், பிலியாம் என்றவர். அதனால கழுதை மேலே சேணம் கட்டி இவர் கடந்து போகும்போது தேவனுடைய தூதர் ஒரு பட்டயத்தோட எதிரில் நிற்கிறாரு. அது நிற்கும்போது அடுத்த வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிற கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலியாம் அதை அடித்தான். போதும். இது அதிகமாக வாசிக்கிறது காரியங்கள் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுவீங்க நீங்கள். எப்படிங்கன்னா, இவர் கடந்து போகும்போது ஒரு தேவதூதர் பெரிய பட்டயத்தோட அந்த கழுதிக்கு முன்னால் நிற்கிறாரு. கழுதிக்கு தெரியுது ஒரு தூதர் பட்டயத்தோடு நிற்கிறாரு அப்படின்னு கழுதிக்கு தெரியுது. ஆனால் பிலியாமுக்கு தெரியல. ஏன்னா அவர் இஸ்ரவேலை சபிக்கும்படியான கோபத்தோட அந்த எதிரிகள் சொன்ன காரியங்களை நினைத்து கொண்டு அந்த கழுதி மேலே சேணம் கட்டி அவர் போகிறாரு. அந்த கழுதை 3 தரம் அவரை அந்த தூதனுக்காக விலகுகிறது. அந்த விலகும்போது அந்த பிலியாமுக்கு பெரிய கோபம் வருது. அந்த கோபம் வர்றதுனால அதை அடிக்கவும் செய்கிறாரு. அடிக்கிறதுனால அந்த கழுதினுடைய வாயை தேவன் திறக்கிறாரு. திறந்த உடனே அது பேசுது, நான் எப்போவாவது உனக்கு இந்த மாதிரி நான் செஞ்சது உண்டா? நீ இவ்வளோ நாள் என்னை வச்சு பாதுகாக்கிற, நான் உனக்கு இவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறேன், ஆனால் நான் உனக்காக உன்னை இந்த மாதிரி எப்போவாவது பண்ணியிருக்கணான்னு கேட்கும்போது அவர் இல்லை அப்படின்றாரு. அப்போது தேவன் அவருடைய மனக்கண்களை திறக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது முன்னால் ஒரு தூதன் பட்டயத்தோடு நிற்கிறது. அப்போது அந்த கழுதை 3 தடம் அடி வாங்குது. முன்னாலேயே ஏன் தேவன் அதை வாயை திறக்கலை? தேவன் அதை அனுமதித்தார். ஏன்னா பிலியாம் கோபப்படும் போது அது பொறுமையாக இருந்து அதை எப்படி அவருடைய கோபத்தை தணிக்கணும்னு சொல்லி அந்த பிலியாமுக்கு அந்த கழுதையை பேச வச்ச தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பிலியாம் சபிக்கும்படியாய் அவர் அனுப்பப்படுறாரு. அந்த 23ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்லது என் கடமை அல்லவா என்றான். ஆமென். இந்த காரியம் நடந்ததுனால சபிக்க அழைக்கப்பட்ட இவன் அதை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் மாற்றிட்டார். எப்படின்னா, அந்த பொறுமையை அந்த கழுதை மூலயமா அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. கோபப்படுற அவர் அந்த கழுதை மூலயமா வாயை திறந்து அதை நினைப்பூட்டுமாக இந்த பிலியாமுடைய காரியங்களை தேவன் மாற்றி போட்டார். அடுத்ததாக நம்மளுடைய யோபுடைய சாப்டரை நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 9 முதல்ல வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். போதும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கணவர் அநேக செல்வ சீமானாக இருந்தவர். அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். 10 பிள்ளைகளை இழந்துட்டார். ஆடு மாடு ஓட்டகம் எல்லாத்தையும் இழந்துட்டார். இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ நிந்தைகள் அவமானம் இருக்கும். அந்த நேரத்தில் அவரை கோபப்படுத்துறதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரு. இவ்வளோ நாள் வாழ்ந்தவங்க நம்மக்கிட்ட நீ செத்துருப்பான்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் அவர் பொறுமையாக இருந்து ஒரு வார்த்தை, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன்,
நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அங்கே பாருங்க, அந்த பொறுமையை கூட எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. பைத்தியக்காரின்னா அவங்க பைத்தியக்காரின்னே அவர் சொல்லவே இல்லை. அந்த பைத்தியக்காரின்றதுக்கு ஒரு உதாரணமாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிற, அவங்கள மாதிரி நீ இருக்கிற, அது வேணான்னு ஒரு பொறுமையாக அந்த மனைவிக்கு அந்த காரியத்தை எடுத்து சொல்லும்படியான பொறுமையை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். தேவன் ஆண்டவர் அந்த நேரத்தில் யோபுக்கு பொறுமையை கொடுத்தாரு. அவங்களுடைய மனைவியுடைய கோபத்தை அவர் பொருட்படுத்தாமல் பொறுமையாக அந்த மெதுவான பிரதியுத்தரத்தை அந்த மனைவிக்கு கொடுத்தாரு. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து நம்ம இந்த இதுக்கு உதாரணமாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏழாம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதின் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். எப்படிங்க? உங்கள் மனசில் சீக்கிரமாக கோபமே வரக்கூடாதான். அப்போ அப்படி வந்துச்சுன்னா மூடன் நெஞ்சர், அப்போ நம்ம மூடராக இருந்தால் அந்த நெஞ்சில் அந்த கோபம் ஒட்டிக்கொள்ளும். அதை தான் இந்த வசனத்தில் பிரசங்கியில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யார் சொல்கிறாரு? சாலமோன் சொல்கிறாரு அந்த காரியம். அடுத்தது அவருடைய தகப்பனார் சங்கீதம் 141:5 பார்க்கலாம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவது இல்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். அது பாருங்க, இந்த வசனம் எனக்கு அடிக்கடிக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் இந்த வசனம். ஏன்னா என் வேலையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அந்த ஓனரெல்லாம் என்னை நெருக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்? நீதிமான் என்னை கொட்டி தயவாய் கடிந்து கொள்ளட்டும். அவருங்க நம்மளை கடிந்து கொண்டாலும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் வேலையில் நிலைத்து நிற்க முடியும். அவங்க அடுத்த தடவை அந்த நினைப்பு இல்லாமல் நம்மளை திரும்பவும் நேசிக்கும்படியான சிந்தை உண்டாக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். இப்போ திட்டினேன்னு நம்ம வேலையை விட்டு போனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையில் இருக்கணும் இல்லையா? சில நேரத்தில் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அங்கே பிரச்சனைகள்னு பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோன்னா அதுக்கு மாறாக வேற ஒரு பிரச்சனையை அது உண்டாக்கிடும். ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை ஈடு கொடுக்க முடியாது. நம்ம பொறுமையாக இருந்தோன்னா அதுதான் அந்த மெதுவான பிரதியுத்திரம். அடுத்ததாக நம்ம இந்த வருடத்தில் கூட அநேக தடவை போதகர் இந்த வசனத்தை குறித்து நாங்கள் பேசினாங்க. இயேசுடைய கோபத்தை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21:1 - 28 வரை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஒரு கானானி ஸ்திரியுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். பின்பு இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் கோபப்படுறாரு. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன், கானானிய பெண்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னால் முடியாதுன்றது போல ஒரு கோபத்தை அந்த ஸ்திரீ கிட்ட காட்டுறாரு. ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்கள், பொறுமையாக அவங்களுக்கு தேவையான காரியம் என்ன நடக்கணுமோ அந்த காரியம் அவர்கிட்ட தான் கிடைக்கும்ன்றது அந்த ஸ்திரீ நல்லா அறிஞ்சிக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க? பொறுமையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் இதை விட என்ன அவங்கள திட்ட முடியும்? நாய் பேயின்னு இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். அதனால அநேக கோபங்கள் கூட நம்ம போடுவோம். ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்கள், நமக்கு தேவை என்ன அதை மாத்திரம் அவன் மைண்டில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்து, மெய்தான் ஆண்டவரை,
நாயின்னு என்ன சொல்கிறீங்க, ஆனால் அதை பொறுமையாக எப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ கூட நான் நாய் இல்லைன்னு சொல்லலை, நாய் தான் ஆண்டவரே. ஆனால் அந்த நாய்களும் பேஜையின துணிக்கையிலிருந்து வேறுதை சாப்பிடுமே, அந்த துணிக்கக்கூடிய காரியங்களை எனக்கு செய்யுங்க அப்படின்னு பொறுமையாக ஆண்டவர்கிட்ட கேட்குறா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிதுன்னு ஆண்டவரும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அந்த ஸ்திரீயுடைய பொறுமை, மெதுவான பிரதியுத்தரத்தை அந்த ஸ்திரீ அறிஞ்சு கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுனால ஆண்டவர், சரி ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, போ, உன் மகள் சுகமாக இருப்பா. அந்த நேரமே அந்த மகள் சுகமானதை நாம் இந்த பார்க்குறோம். அந்த மெதுவான பிரதியுத்தரம் நமக்கும் இருந்துச்சுன்னா அநேக அற்புதங்களை நாம் இந்த நாளில் நம்ம அறிந்துக்க முடியும், ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருடத்தில் கூட நம்ம சில காரியங்களை நம்ம கோபப்பட்டிருப்போம், பொறுமை இல்லாத இருந்திருப்போம். வருகிற வருடங்களில் அந்த பொறுமையை நம்ம தரித்து தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடாமல் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது கடைசியாக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9 12 வரை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9 12 வரை. அப்பொழுது செரியாயின் குமாரன் அபிகாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். அதற்கு ராஜா, செரியாயின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனான எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமாம், பாருங்க, இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, தாவீதினுடைய படைத்தலைவன் சொல்கிறாரு. அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க திரும்பமாக. அதற்கு ராஜா, செரியாயின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். இங்க பாருங்க, உங்களை திட்டுறாங்க, உங்களை கோபப்படுத்துறாங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. இங்கே பாருங்கள், தாவீதுக்கு அநேக நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாரிடத்துலேருந்து வந்தாலும் சொந்த மகன் அப்சலோமே தாவீதை கொல்ல நினைக்கிறாரு. அப்போ என் பையனே என்னை கொல்ல நினைக்கும் போது இவன் யார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பென்யமீனான் என்றவன் என்னை கொல்ல வரான்னு சொல்லும்போது சொல்கிறவங்களுக்கு இவர் பதில் கொடுக்குறாரு, என் மகன் அப்சலோமே என்னை கொல்ல வரான், இவன் கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது போல சொல்லிட்டு ஆண்டவர் இதை அனுமதித்தார்ப்பா. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்போது கர்த்தர் தான் இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லார், என்னை தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்தார், அதனால தான் என்னை அவன் தூஷிக்கிறான் அப்படின்றத தாவீது அந்த இடத்துல பொறுமையாக அந்த சேவகனுக்கு சொல்கிறாரு. இது போல் நிறைய காரியங்கள் நம்ம குடும்பங்களில், வேலையில் அநேக பிரச்சனைகள் வந்தாலும் அதை யார் செய்கிறா? ஆண்டவர் தான் செய்கிறாரு. மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும் போது மோசே போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்வோன்கிட்ட போய் பேசு, என் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவங்ககிட்ட போய் நீ நின்று பேசுன்னு சொல்கிறாரு. பேச சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பார்வோன் இருதயத்தையும் கடினப்படுத்திட்டாரு. ஏங்க, அவரு தான் போய் பேசி இட்டுன்னு வான்றாரு, ஆனால் கடினப்படுத்திட்டும் விடுறாரு. எப்படி மோசே ஜனங்களை கூட்டு வர முடியும்? சில காரியங்கள் ஆண்டவர் அப்படி தான் செய்வார். அதில் நம்ம பொறுமையாக இருக்கிறோமான்னு பார்ப்பார். அதுபோல் அநேக காரியங்களில் நம்ம பொறுமையை இழந்து தவித்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் கூட அந்த பொறுமையை நமக்கு தரணும்னு நம்ம ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, கோபத்தையும் குறித்து ஆண்டவரே சப்பா, பொறுமையும் குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய பொறுமை ஆண்டவரே சப்பா, யோபுனுடைய பொறுமை ஆண்டவரே சப்பா, அந்த கானானிய ஸ்திரருடைய பொறுமையை குறித்தும் ஆண்டவரே சப்பா, அந்த ஆண்டவரே சப்பா, பிழையாமனுடைய கோபத்தை என் தனித்த தேவன்
ஆண்டவரே அந்த கழுதினுடைய வாயை திறந்து Praise the ஆண்டவரே Lord. பிலியாமுடைய பொறுமை கோபத்தை தணித்து Praise the பொறுமையை Lord. அடையும்படி கிருபை செய்த தேவன் Praise the Lord. அப்படி ஆண்டவரே இந்த நாளில கூட ஆண்டவரே மெதுவான Praise the பிரதித்திரம் Lord. உக்குரத்தை மாற்றும் கடும் சொற்களோ Praise the கோபத்தை Lord. எழுப்போம் என்று ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் அறிந்து Praise கொண்டு the Lord. ஆண்டவரே பொறுமையை தரித்து கொள்ளும்படியாய் Praise ஆண்டவரே the இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு நன்றி Praise the Lord. செலுத்துகிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் Hallelujah. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளதையா